ஒருவேளை இப்படி இருக்குமோ? ஏன்னா, எனக்கு ஒரு சமயத்துல இதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. இன்னொரு பக்கம் பார்த்தா, இப்படியும் பண்ணுவாங்களா? அப்படின்னும் தோணுது. என்ன சொல்ல வரேன்னா, நெறைய பேர் சொல்லுவாங்க, பிஜேபி வந்து இவிஎம் மிஷின்ல விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இத ஒரு சைடு வச்சுக்குவோம். பிஜேபி வந்து இவிஎம் மிஷினும், எலக்ஷன் கமிஷனையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க அப்படிங்கிறது நெறைய பெரிய பெரிய அரசியல் கருத்து சொல்றவங்களுடைய கருத்து. அத ஒரு சைடு வைங்க. இந்த சைடு பார்த்தோம்னா, விஜய் வந்து சில ஊர்களுக்கு போயிட்டு பிரச்சாரத்துக்கு போனாரு. ஆனா பிரச்சாரத்துல அவர் பேசுனது ஒண்ணே ஒண்ணுதான். என்ன பேசினாரு? வசதியான வாழ்க்கையை விட்டு வந்தேன், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு பேசினாரு. இது நீங்க வைரலா வந்து ஒரு நியூஸ்ல கூட போட்டாங்க. எல்லா ஊர்லயும் ஒரே டயலாக் தான் பேசிட்டு இருக்காரு அப்படின்றத பார்த்திருப்பீங்க. அந்த ஒரு டயலாக மட்டும்தான் அவரு பேப்பரை பார்க்காம சொன்னது. மீது எல்லாம் பேப்பரை பார்த்து வாசிச்சதுதான். இந்த ஒரு டயலாக் மட்டும்தான் அவர் மனப்பூர்வமா சொன்ன மாதிரி இருந்தது. அதாவது உண்மையா சொன்ன மாதிரி இருந்தது. அப்போ வந்து எங்களுக்கு புரியல. என்ன வசதியான வாழ்க்கை விட்டு வந்தாரு இவரு? பனையூர்ல பெரிய பங்களா இருக்கு, ஏகப்பட்ட கோடி பேங்க்ல இருக்கு, இவ்வளோ 26 கோடி ரூபாய் என்னமோ அந்த பஸ், எல்லா வசதியும் இருக்கிற பஸ், அந்த பஸ்ல வராரு. இப்படி எல்லாம் ஃபிளைட்ல, தனி ஃபிளைட்ல வராரு. இப்படி எல்லாம் வசதியா தானே இருக்காரு. இதுல என்ன வசதி குறைவா? எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேங்கிறாரு. ஒரே டைலாகே எல்லா ஊர்லயும் சொல்லிட்டு இருக்காரு. ரொம்ப ஆக்ரோஷமா சொல்றாரு அப்படின்னு ஒரு அப்ப ஸ்ட்ரைக் ஆகல. ஆனா இப்போ இந்த 108 தொகுதி வெற்றி இருக்கு இல்லையா, இந்த அபார வெற்றி, இது வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. பொதுவா தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப மரியாதை எதிர்பார்ப்பாங்க. ஒரு என்ன சொல்றது, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா கூட நேரில் வந்து கூப்பிடணும், அப்பதான் அது ஒரு கௌரவம் அப்படின்னு நினைப்பாங்க தமிழ்நாட்டு மக்கள். இந்த மாதிரி இருக்கிற ஒரு மைண்ட் செட்டோடைய இருக்கிற மக்கள் வந்து எங்கேயும் போய் பிரச்சாரம் அவ்வளவா பண்ணாம 6 மணிக்கு மேல வீட்டுக்கு ஓடி போற பத்திரிக்கைக்காரங்களை கூட சந்திக்காத விஜயை வந்து இத்தனை பேர் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருப்பாங்களா? மக்கள் எல்லாரும் ஓட்டு போட்டிருப்பாங்களா? விஜய்க்கு ஓட்டு போடுறவங்க ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போடுறவங்க, ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், மிஞ்சி போனா ஒரு 2வது டைம் ஓட்டு போடுறவங்க, இவங்களா தான் இருப்பாங்க. எதனாலன்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் ஒரு ஆர்வத்துல திரை கவர்ச்சி, அதாவது ஒரு படத்துல பார்த்தாலு, இதுவே இவங்க கிட்ட எல்லாம் நீங்க கேட்டு பாருங்களேன், விஜய் இல்லாம வேற யாராவது ஒரு புது ஆளு, ஒரு புது கட்சி வந்து 234 தொகுதியிலையும் போட்டி போட்டிருந்தா அவருக்கு ஓட் பண்ணியிருப்பாங்களா? மாற்றம் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஓட் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா சத்தியமா போட்டிருக்க மாட்டாங்க. விஜய்ங்கிறவர் ஒரு தெரிஞ்ச முகம், தெரிஞ்ச ஆளு கிடையாது, தெரிஞ்ச மூஞ்சி, படத்துல நடிக்கிறதுனால தெரிஞ்ச மூஞ்சி, அதனாலதான் ஓட்டு போட்டிருக்காங்களே தவிர, புதுசா யாராவது மாற்றம் வேணும்ட்டு புதுசா ஏதாவது ஒரு கட்சி வந்திருந்தா அவங்களுக்கு இவங்க ஓட்டு போட்டிருக்கவே மாட்டாங்க. இப்போ இந்த விஷயத்த பார்ப்போம். இப்படி ரொம்ப வந்து கேட்கணும், ஒவ்வொருத்தரா அவங்க வந்து கேட்டாதான் நம்ம வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கே போவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கிற இந்த மக்கள் வந்து பிரச்சாரமே பண்ணாத அப்படின்னு தான் சொல்ல முடியும். விஜய்க்கு வந்து ஓட்டு போட்டாங்களா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் தான். இப்போ ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயத்தை கனெக்ட் பண்ணுவோம். பிஜேபி, இவிஎம் மிஷின், எலெக்ஷன் கமிஷன், இதை கனெக்ட் பண்ணுவோம். இது கூட விஜயோடைய ப்ராமினன்ட் டயலாக், இந்த எப்பவும் பேசுற அந்த டயலாக் கனெக்ட் பண்ணா ஒரு வேலை அப்படி கூட இருக்குமோ அப்படின்னு தான் தோணுது. இவரு இவர்கிட்ட இருந்தது எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு, அதுவும் கரெக்டா ஒரு செக் வச்சிருக்காங்க பாருங்க. நீ எல்லாத்தையும் கொடுத்துரு, சிஎம் ஆகி சம்பாரிச்சுக்க. அப்போ இந்த பெரும்பான்மைங்கிறது 118 இடம் வந்திருக்கணும். 118 கொடுக்காம 108 வரைக்கும் வச்சு இவங்களுடைய ஏற்கனவே அலையன்ஸ் ஏடிஎம்கே, இவங்க சப்போர்ட் இருந்தாதான் இப்ப விஜய் சிஎம் ஆக முடியும். ஒருவேளை ஏற்கனவே டிஎம்கேல வந்த சில பேர் வந்து இதுல இருக்காங்க, டிவிகேல இருக்காங்க. டிவிகேல இருக்கிற அந்த டிஎம்கே ஆளுங்க கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னாலும் டிவிகேக்கு சிக்கல் தான். இப்போ இவங்க பண்ண வேண்டியது ஒரே விஷயம் என்னன்னா, ஏடிஎம்கே ஏடிஎம்கே கூட்டணி கேட்டா எடப்பாடி முதலமைச்சர் ஆகணும்னு கேட்பாரு. ஆனா வற்புறுத்த மாட்டாரு. ஏன்னா அவர் ஏற்கனவே பிஜேபி என்ன சொல்லுதோ அதான் கேட்டாகணும். அவரு வேற வழி இல்லை. அவருக்கு அந்த அளவுக்கு இது இல்லை. ஸோ பிஜேபி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, விஜயோட செலக்ஷன் தான் முதலமைச்சருங்கிறது, விஜயோட செலக்ஷன் தான், யார் வேணா போட்டுக்குங்க அப்படின்னு சொல்லிடுவாரு அவங்க. ஆனா எடப்பாடி வந்து அவங்க சொல்றதை கேட்டுட்டு ஓகே கூட்டணி வைக்கிறோம் அப்படின்னு கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆக மொத்தம் அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கோ அப்படின்னு தான் தோணுது. உண்மை என்னன்னு தெரியல. உண்மையாவே விஜய் எல்லாத்தையும் விட்டுட்டு எங்க விட்டுட்டுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அங்க விட்டுட்டு முதலமைச்சர் ஆகி சம்பாரிச்சுக்கலாம் அப்படின்னு வந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு நம்புறேன், நினைக்கிறேன். உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லுங்க பாப்போம்.
விஜய் ஜெயிச்சதுல வருத்தம் இருக்கான்னு கேட்டா, விஜயோடைய கட்சி அது வேற. அவங்களுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் வந்து என்ன எப்படி வாழ போறாங்களோ, ஒருவேளை நல்லது பண்ணா நல்லது, இல்லைன்னா கஷ்டம்தான். ஏற்கனவே இந்தியா மொத்தத்துக்குமே 54 டிகிரி வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. தமிழ்நாட்டுல இயற்கை வளத்தை பாதுகாக்கல அப்படின்னா வெயில் தாங்காம மண்டை குழம்பி செத்து போயிடுவோம் போல இருக்கு. அந்த அளவு இருக்கு. ரொம்ப இயற்கையே 54 டிகிரி. இன்னும் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு நீங்க எவ்வளவுதான் மரம் நட்டாலும் வளராது. ஏன்னா வெயில் அதிகமாயிடுச்சுன்னா அதுக்கு அந்த மரம் செடிக்கு ஏத்த சூழ்நிலையா இருக்காது. வெயில்ல செடி வளராது. ஸோ இப்பல இருந்து அரசாங்கத்தால மட்டும்தான் முடியும், பொதுமக்களால முடியாது. அரசாங்கத்தால மட்டும்தான் நினைச்சா ஒரு மாசா செடிகளை நட முடியும், காடுகளை உருவாக்க முடியும். மலை, ஆறு, குளம் இதெல்லாம் சீரமைக்கணும். மலையை வந்து வெட்டக்கூடாது. இதெல்லாம் சீரமைக்கணும். விவசாயிகளை காப்பாற்றணும். விவசாயத்தை மேம்படுத்தணும். இதெல்லாம் பண்ண இப்பல இருந்து பண்ணாதான் கொஞ்சமாவது தப்பிக்க முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்தியாவிலே வெயில் 50 டிகிரிக்கு மேல, 54 டிகிரி அதுக்கு மேல போயிடுச்சு. கொஞ்சம் அரசியல் பழி வாங்குறோம் அப்படின்றது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க, அதை பத்தி தப்பு இல்லை. ஆனா அது ஒரு சில பேர் தான். அரசியல் பழி வாங்குறதுக்குன்னு ஒரு சில பேர் தான் இருக்காங்க. ஆனா பாதுகாக்க வேண்டியது உங்களை நம்புற தமிழ்நாட்டு மக்கள். அவங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணுங்க, இயற்கையை கொஞ்சம் காப்பாத்துங்க, போதும்.